வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நம்ம இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, இந்த ஏவி சுவிட்சு போர்டு சுவிட்சு எப்படி கனெக்ட் பண்ணுறதுங்கிறத பற்றி பார்க்கலாம். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பிஎம்ஜி எலக்ட்ரானிக்ஸ்னு. லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஒரு புது புது வீடியோ இந்த மாதிரியெல்லாம் போடுறத ஃபாலோ பண்ணி பாருங்கள். எப்படி என்னங்கிறத நீங்களும் எலக்ட்ரானிக்கில் கற்றுக்கலாம் ஈஸியாக. இப்போ நம்ம இந்த சுவிட்சு எல்லாத்தையும் வச்சு ஒரு போர்டு, இந்த சுவிட்ச் போர்டை எப்படி அசம்பிள் பண்ணுறோங்கிறத பாருங்கள். இது ஒரு வீட்டுக்கு ரெடி பண்ணுறதுக்காண்டி எல்லாமே வாங்கி வச்சுருக்கேன் திங்ஸு. அப்படியே வாட்ச் பண்ணுங்கள் கண்டினியூவாக. அதுக்கு எப்படி தேவையோ அதுக்கேற்ற மாதிரி ஒரு சுவிட்ச் போர்டு வாங்கிக்கிட்டோம். இந்த கவரு, அதுக்கு ஸ்க்ரூ நாப்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். மேலே நம்ம இது பண்ணுறதுக்கு நம்ம ஓப்பன் பிளேஸில் தான் வைக்க போகிறோம். உள்ள இதுக்கு வால்கில் வைக்கல, செவரில். இது ஓப்பன் பிளேஸில் செட் பண்ணுற மாதிரி நம்ம வாங்கியிருக்கோம். இதுக்கு நம்ம என்னென்ன திங்ஸ் வாங்கியிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு இண்டிகேட்ரு, ஒரு ப்ளக் பாயிண்ட்டு, ஒரு 4 சுவிட்சு, ஒரு ஃபேன் ரெகுலேட்டரு. நம்ம அசம்பிள் பேத்துறேன். இப்போ அதுக்கு எப்படி தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நான் இந்த போர்டுக்கு எல்லாம் வாங்கியிருக்கேன் திங்ஸ் எல்லாம். இதை கிளிப் டைப்பு தான் இந்த சுவிட்ச் எல்லாம். ஸ்க்ரூ டைப் கிடையாது. ஏவி சுவிட்சுங்கிறது ஃபுல்லாக கிளிப் டைப்பு. நம்ம கிளிப்பை வச்சு லாக் பண்ணோம்னாவே ஆட்டோமேட்டிக்காக அப்படியே லாக் ஆகிக்கிறோம். சிம்பிளாக மெத்தட் முடியும். நம்ம எதை எப்படி வைக்கணுமோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம அரேஞ்ச் பண்ணிக்கணும் ஒவ்வொன்றிலையும். நான் அரேஞ்ச் பண்ணுறது பாருங்கள், எப்படி அந்த வாலில் அதை செட் பண்ணுறதுக்கு எப்படி பார்க்க நல்லாயிருக்கோ அந்த மாதிரி நான் அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். அந்த மாதிரி பண்ணுங்கள், உங்களுக்கு அது ஈஸியாக இருக்கும். கரெக்டாக எப்படி பண்ணுறேன்னா அப்படியே கண்டினியூவாக வாட்ச் பண்ணிட்டு வாங்க. ஃபஸ்ட்டு இந்த போர்டில் ப்ளக்கை ஒன்று ஃபிட் பண்ணிட்டோம். ஃபஸ்ட்டு ப்ளக்கு, அடுத்து அது ப்ளக்குக்கு பக்கத்தில் ஒரு சுவிட்சு. இது எல்லாமே நம்ம லாக்கிங் டைப் தான். நான் எப்படி லாக் பண்ணுறேன்னு பாருங்கள். அப்படியே வச்சுட்டு ப்ரெஸ் பண்ணோம்னா ஆட்டோமேட்டிக்காக லாக் ஆகிக்கிறோம். ஒவ்வொரு சுவிட்சுக்கும் கீழே கோடு போட்டிருப்பாங்க, லைன் சின்னதாக மார்க் பண்ணியிருப்பாங்க. அந்த மாதிரி வச்சு நீங்கள் கரெக்டாக மார்க் பண்ணி அந்த மார்க்குக்கு நேராக லாக் பண்ணணும். எது ஆன் ஆஃபுங்கிறதுக்கு கோடு மாதிரி சின்னதாக கொடுத்துருப்பாங்க. செகண்ட் ஆஃப் ஒரு இண்டிகேட்டர் வைக்கிறோம். இண்டிகேட்டர் வச்சாச்சு, மாட்டியாச்சு. சுவிட்சு, ஒரு ப்ளக்குக்கு இண்டிகேட்ரு, அடுத்து ஃபேன் ரெகுலேட்ரு. ஃபேன் ரெகுலேட்டர் நம்ம ஸ்டெப் அப் டைப்பே வாங்கியிருக்கோம். இது நல்லா இருக்கும்ட்டு. நம்ம ஒவ்வொரு ஸ்டெப்பாக ஏற்ற ஆட்டோமேட்டிக்காக ஸ்பீடு எப்படி இருக்குமோ அந்த மாதிரி டைப்பு. நெக்ஸ்ட்டு ஃபேனுக்குள்ள சுவிட்சு. எல்லாமே நம்ம லாக்கிங் டைப் தான். அப்படியே நம்ம லாக் பண்ண ஒவ்வொன்றா லாக் பண்ணுறோம். ஃபேனுக்குள்ள சுவிட்சை லாக் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு 2 லைட்டுக்குள்ளது அப்படியே நம்ம ஒவ்வொன்றா லாக் பண்ணிவிட்டு ஃபினிஷிங்காக இருக்கும் பார்க்க. பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு? இவ்வளோ தான், ரொம்பலாம் பெரிய இது கிடையாது. லைட்டாக வச்சு ப்ரெஸ் பண்ணிங்கன்னாவே லாக் ஆகிக்கிறோம் ஆட்டோமேட்டிக்காக சுவிட்செல்லாம். இப்படியே நம்ம லாக் பண்ணி முடித்தாச்சு. இப்போ பின்னாடி ஒயரிங் கனெக்ஷன் நம்ம கொடுக்கணும் எப்படிங்கிறத அப்படியே பாருங்கள். எல்லா சுவிட்சையும் நம்ம மாட்டிட்டோம் ஆர்டர் படி. இது ப்ளக்குக்கு இண்டிகேட்ரு, ஃபேன் ரெகுலேட்ரு, ஃபேன் சுவிட்சு. இது ஒரு லைட்டுக்கு, இது ஒரு லைட்டுக்கு. நம்ம இந்த பாக்ஸில் அப்படியே பண்ணணும். இதை நம்ம இப்போ ஒயர் வச்சு கனெக்ட் பண்ணணும் சப்ளைக்கு. அது எப்படி கனெக்ட் பண்ணுறோம்னு பார்ப்போம். அதுக்கு ஒரு 1 ஸ்கொயர் ஒயர் எடுத்துருக்கோம். இதை எப்படி கனெக்ட் பண்ணுறோம்னு பார்ப்போம். இதுக்கு இந்த 3 இதுக்கும் ஃபஸ்ட்டு எப்போ நம்ம எப்படி கொடுக்கணும்னா, இதில் பேஸ் கொடுக்கணும். அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம சீவி வச்சுருக்கோம். இந்த கீழே உள்ள 3 இது பேஸ் கொடுத்துக்கணும். ஃபேனுக்கு ஒரு இதை இங்கே கொடுக்கணும். ஒரு லைனை நம்ம அவுட் எடுத்துக்கணும். அந்த மாதிரி கொடுக்கணும். இண்டிகேட்டருக்கு ஒரு நியூட்ரு, ஒரு பேஸு. இது ப்ளக் பாயிண்ட்டுக்கு. இதை எப்படி கனெக்ட் பண்ணிக்கிறேன்னு பாருங்கள். நம்ம இதில் பேஸை கொடுத்துட்டு இதுலேருந்து நம்ம அவுட் எடுத்துக்கணும். ஒவ்வொரு சுவிட்சோட இதுக்கு ஒரு லைட்டுக்கும் இதில் ஒரு இந்த மேலே தான் கொடுத்து எடுத்துக்கணும்.
பாருங்கள் எப்படி கொடுக்குறேன்னு. இப்போ பேஸோட லைனை நம்ம கொடுத்துட்டோம். பேஸோட லைன் சீட்டு கொடுத்துட்டு இங்கேருந்து கொண்டு வந்து இது வந்து ப்ளக்குக்கு போகிற சுவிட்சு. இது ஒரு லைட்டு, இது ஒரு லைட்டு, இது வந்து ஃபேனுக்கு உள்ளது, இது சுவிட்சு கூட்டது இங்கே கொண்டு வந்து கொடுத்துருக்கோம். நம்ம இதில் வந்து நம்ம ஒயரிங்கில் வர இன்புட்டை இதில் கொடுத்துட்டு இங்கே ஒரு இடத்துல கொடுத்துட்டோம்னா இங்கே வரைக்கும் போயிடும். இப்போ இந்த ப்ளக் பாயிண்ட்டுக்கு நம்ம வந்து ஒரு இது கொடுக்கணும். இதுலேருந்து ஒரு ப்ளக்குக்கு இதுலேருந்து ஒரு ஒயர் எடுக்கணும். இதில் ஒரு ப்ளஸ் கொடுக்கணும், நியூட்ரு வந்து இங்கே கொடுக்கணும். இதை வந்து இங்கே கொடுக்குறேன் பாருங்கள். இப்போ ஃபேன் சுவிட்சில் வந்து ஃபேனோட லைனை கொடுத்துட்டோம், இதுலேருந்து எடுத்தாச்சு. இப்போ இண்டிகேட்டருக்கு வந்து ஒரு பேஸ் கொடுக்கணும். இண்டிகேட்டருக்கு ஒரு பேஸ் கொடுத்தாச்சு. இது ஒரு நியூட்ரு, இந்த நியூட்ரு இது பண்ணணும். ப்ளக் போர்டுக்கு இந்த சுவிட்சிலேருந்து இந்த சுவிட்சை ஆன் பண்ணால் ப்ளக்குக்கு சப்ளை வர மாதிரி ஒரு ஒயரை கட் பண்ணி எடுத்துக்கிட்டாச்சு சின்னதாக, 2 சைடும் இது பண்ணி. இதிலே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க, தெரியுதான்னு தெரில. சுவிட்சில் வந்து எள்ளு என்னன்னு இந்த லைட்டாக எள்ளுன்னு தெரியுதா, இதில் எண்ணு, இது நியூட்ரு, இது பேஸு. நம்ம அதுக்கேற்ற மாதிரி கொடுக்கணும். இந்த சுவிட்சிலேருந்து இதில் வந்து நியூட்ரை கொடுக்கணும். இது வந்து கிரவுண்ட் எர்த்து, இது வந்து பேஸ் லைனு, இது நியூட்ரல் லைனு இதில் கொடுக்கணும். லைனை கொடுத்தாச்சு. இது வந்து நியூட்ரல் லைனு, இது பேஸ் லைனு. இண்டிகேட்டருக்கு இது பண்ணணும். இது ஃபேனுக்கு உள்ளது. ஃபேனோட லைனில் நம்ம வந்து ஒயர் எடுத்து லைன் அவுட்டு கொடுக்கணும். இது ஒரு லைட்டுக்கு சுவிட்சுக்கு இதுலேருந்து ஒரு லைன் எடுத்து கொடுக்கணும். இது ஒரு லைட் சுவிட்சு, இதுலேருந்து ஒரு லைன் எடுத்து கொடுக்கணும். இதுக்கு ஒரு நியூட்ரு, இங்கே வந்து ஒரு நியூட்ரு, ஒரு பேஸை நம்ம வந்து இதில் ரெண்டுத்துலேயும் கனெக்ட் பண்ணணும். இவ்வளோ தான், சிம்பிளாக ரெடி பண்ணியாச்சு. எப்படி ஈஸியாக புரிகிற மாதிரி சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். பாருங்கள் எப்படி லைன் எடுத்திருக்கேன் அப்படிங்கிறது. இந்த மாதிரி நீங்கள் கரெக்டாக பண்ணிங்கன்னா உங்களுக்கு செட் பண்ண ஈஸியாக இருக்கும். ஏவி சுவிட்ச் வந்து ப்ளக் டைப் கிடையாது, இந்த மாதிரி கிளிப் டைப்பு. நீங்கள் வாட்டுக்குள்ள அழகாக லாக் பண்ணிக்கலாம். அப்படியே நம்ம இதில் வச்சு லாக் பண்ணிடலாம் எல்லாத்தையும். இதுக்கு நம்மளுக்கு வந்து இந்த ஸ்க்ரூ கொடுத்துருக்காங்க பாருங்க. ஸ்க்ரூவை போட்டு அந்த ஒயிட் நாப்பை மேலே வச்சோம்னா ஸ்க்ரூ தெரியாது. இதை வந்து நம்ம அப்படியே அதை ஃபிட் பண்ணுறது எப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த பாக்ஸை நம்ம வந்து ஃபிட் பண்ணியாச்சு. அவுட்டர்லேயே வச்சு ஃபிட் பண்ணுறதுனால பாக்ஸை வந்து ஃபிட் பண்ணிட்டோம். ஒயர் எடுத்து விட்ருக்கோம். இப்போ வந்து நம்ம அந்த சுவிட்சு இதெல்லாம் வந்து அந்த மேலே உள்ள கவரை அப்படியே தூக்கி நம்ம கனெக்ட் கொடுத்து மாட்டுறோம். ஒவ்வொரு ஒயரையும் நம்ம வந்து இப்போ கனெக்ட் பண்ணணும். இது ரெண்டும் பேஸு. இதில் இது வந்து பேஸு, இது நியூட்ரு. அப்புறம் இது இந்த கலர், இந்த ரெட்டு வந்து ஒரு லைட் சுவிட்சு, இந்த ப்ளூ வந்து ஃபேன் சுவிட்சு, இன்னொரு ரெட்டு வந்து லைட் சுவிட்சு. இதை வந்து நம்ம எப்படி கனெக்ட் பண்ணுறோம்னா ஒவ்வொரு சுவிட்சும் கனெக்ட் பண்ண போகிறோம். பாருங்கள், இதை வந்து நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து பேஸை வந்து இந்த லைனில் கொடுத்துடணும், இந்த கீழே. நியூட்ரை நம்ம இந்த இதில் கொடுத்துடணும். அதாவது ப்ளக் பாயிண்டோட நியூட்ரு கொடுத்துருக்கோம் பாருங்கள், அந்த நியூட்ரில் இந்த நியூட்ரல் லைனை கொடுத்துடணும். அப்புறம் நம்மளுக்கு வந்து ஒவ்வொரு லைனையும் இங்கே இருந்து கொடுத்துக்கணும். இது ஒரு லைனு, இது ஒரு லைனு ஃபேனுக்கு, இது ஒரு லைனு, இது ஒரு லைனு ஃபேனுக்கு வந்து இந்த ஒயரு இதை கொடுத்துடணும். அதே மாதிரி நியூட்ருக்கு நம்ம பேஸ் இது கொடுத்துட்டோம்னா அவ்வளோதான். இதை நான் கனெக்ட் பண்ணிவிட்டு அப்படியே காமிக்கிறேன் பாருங்கள். எல்லாம் மாட்டியாச்சு. இது வந்து ஒரு லைட் லைனு, இது ஒரு லைட் லைனு, இது வந்து ஃபேனுக்கு அந்த ஒயர்லேருந்து எடுத்து கொடுத்தாச்சு. இந்த டேப் அடிக்கணும். நியூட்ரு இங்கே கொடுத்துருக்கோம், பேஸ் இங்கே கீழே கொடுத்துருக்கோம். நல்லா பாருங்கள், பேஸ் லைனு, இது வந்து சப்ளை அவுட்டு. இந்த எல்லோ வந்து நம்மளுக்கு பாடி எர்த்து, கிரவுண்டு, அதாவது இதுன்னு சொல்லுவாங்க கிரவுண்ட் எர்த்துன்னு, அந்த மாதிரி அந்த கிரவுண்டு வந்து இந்த இதில் கொடுத்துருக்கோம். அவ்வளோதான். நம்ம இப்போ எல்லாமே ஓகே, பர்ஃபெக்டாக முடிஞ்சிச்சு. இனி அப்படியே அதை தூக்கி மாட்ட வேண்டியதான். இவ்வளோ தாங்க சிம்பிளாக நம்ம இப்படி அழகாக நம்மளே சுவிட்சை வந்து இந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணலாம். சுவிட்ச் போர்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து பவர் சப்ளையும் கொடுத்தாச்சு, ஃப்ரெண்டு எல்லாத்தையும் மாட்டியாச்சு. இண்டிகேட்டர் எரியுது பார்த்துக்கோங்க, சப்ளை கொடுத்தா பார்த்தாச்சு. எல்லாம் ஓகே, நார்மல், எல்லாமே சூப்பராக ஒர்க் ஆகுது.
நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் கண்டினியூவாக வாட்ச் பண்ணுங்கள். அப்போ தான் வீடியோவில் என்ன சொல்கிறேங்கிறதே புரியும் உங்களுக்கு. நம்ம சேனலை இப்படி கண்டினியூவாக வாட்ச் பண்ணிங்கன்னா ஒவ்வொரு தகவலும் புதுசு புதுசாக ஒவ்வொன்றும் எப்படி ரெடி பண்ணுறது என்னங்கிறத சொல்கிறோம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.